கார்த்திகா வாங்க, ஹரிங்க வாங்க. ஸோ நம்ம டாப்பர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, கார்த்திகா அண்டு ஹரிபிரசாத். ஸோ அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் நான் இன்றைக்கி தெரிகிறேன், ஸ்க்ரீனில் இருக்கிறேன் இல்லைங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரைட். வெரி குட் ஈவினிங். ஸோ நமக்கு குரூப் 2A ரிசல்ட்ஸில் 1 by 1 நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டீங்கல்ல. அடுத்தது எங்கே பார்த்துக்குவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், இவங்க 2 பேர் எங்கள் ஊருக்காரங்க, 2 பேர் ஈரோடு. அதனால் இவங்க 2 பேரும் எங்கள் ஊர், எங்களுக்கு ரொம்ப பக்கம் ஊர். அதனால் நாங்கள் நிறைய பேர் எங்கெங்கேயும் இருந்து நிறைய பேர் பாஸ் ஆகுவாங்க. அதை தாண்டியும் எங்கள் ஊருக்கார பசங்கள்லாம் வந்துட்டாங்கல்ல, எங்கே அப்படிங்கிறது இருக்கும்ல. அந்த மாதிரி ஹரி அண்ட் கார்த்திகா பேசிக்காக 2 பேரும் இன்ஜினியர்ஸ், பிஇ. அப்போ இந்த ரிசல்ட்ஸில் 2 பேரும் ஃபஸ்ட்டு கார்த்திகா என்ன ரேங்க்? நீங்கள் 372 சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். அண்டு ஹரி வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? திருப்பூர் தான். திருப்பூர் ரெவன்யூ யூனிட். அதனால் இவர் இன்னொரு 20 வருஷத்துக்கு ரெவன்யூலேயே இருந்தாருன்னா, இதிலேயே இருந்தாருன்னா திருப்பூரில் ஒர்க் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எங்கே வேணாலும் பக்கத்தில் கிடச்சிரும். பட் அடுத்தடுத்த எக்ஸாமில் 2 பேரும் அடுத்த லெவலுக்கு வந்துடுவாங்க இல்லை. ஸோ இருக்கிறதுலையே பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், வரிசையாக நடத்திக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கிறோம். ஃபைனலாக இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இதே மாதிரி தான். நம்ம எல்லோரும் படித்தவங்க எல்லோரும் பாஸ் பண்ணிடணும், சர்வீஸ் வந்துடணும். உங்களை வந்து ஒரு ஆஃபீஸர்ஸாக பார்க்குறப்ப தான் அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு அது எனர்ஜியோ இல்லையோ, நீங்கள் பாஸ் ஆக தான் எங்களுக்கு அது எனர்ஜி. சரி, நம்ம சரியாக தான் போகிறோம், சரியாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே அப்படிங்கிறது. அப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த வருஷம் 50 பேரா, அடுத்த வருஷம் அது டார்கெட்டே டபுள் ட்ரிபிளாக மாறும். ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மோட்டிவேஷனல் ஃபேக்டர் ஃபார் சிக்ஷா. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் இவங்ககிட்டருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கணும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி சீக்கிரமாக ஹரியோட இடத்துல நீங்கள் நிற்கலாம், கார்த்திகாவோட இடத்துல நீங்களும் நிற்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மந்த்ரா அப்படிங்கிறது தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ் தான். அது ஒன்லி வே பிலீவிங் த இன்ஸ்டிடியூட், பிலீவிங் த சிஸ்டம் அண்டு ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ். அவ்வளோதான். அது இருந்தால் யார் வேணாலும் பாஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. அதனால் சிக்ஷா சார்பாக கார்த்திகா அண்டு ஹரி 2 பேர்த்துக்குமே மை பெஸ்ட் விஷஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ. சரியா? ஓகே, ரைட். அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சம் வேர்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹரி. அந்த அடிச்சம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த மொமெண்ட்டு தானே ரொம்ப முக்கியம். அந்த காப்பி எடுத்துகிட்டு வரல அவங்க, இல்லை அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ உங்களுக்கும் அதே தான். இவங்க இப்போ 2 பேர்த்துக்குமே, ஹரிபிரசாத்தும் சரி கார்த்திகாவும் சரி, அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, 2 பேரும் ஆஃப்லைனில் ஒரு நாள் கூட இங்கே கிளாஸ் வந்ததில்லை. அவங்க கம்ப்ளீட்டாக ஆன்லைன். ஸோ நமக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் நம்ம எந்த பார்ஷியாலிட்டியும் பண்ணலை, நம்ம எந்த டிஃப்ரென்சஸ் காட்டலை, எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கிறதால அவங்க எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக சர்வீஸ் வாங்கிட்டாங்க. வெரி நைஸ். ஓகே, கொடுங்க. ஓகே, ரைட். சரி, பேசுங்க. ஸோ நான் ஹரிபிரசாத், நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். 2022 முடித்தேன். ஸோ என்னோடய இதே பார்த்தீங்கன்னா 2022 மேம். பார்த்தீங்கன்னா சரி, ஓகே டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் 2022 ஆரம்பித்தேன். பட் அந்த 2023 எண்டில் கேலண்டர் விட்டப்போ 2023 எக்ஸாம்ஸே இல்லை. ஸோ நான் அப்படியே பேங்கிங் சைடு தாவி, எஸ்எஸ்சி சைடு தாவி, அப்புறம் குரூப் 4 வந்தப்போ தான் தெரிஞ்சுது தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, படிக்கணும் அப்படிங்கிறதே. அதனால் அந்த குரூப் 4 எனக்கு போயிடுச்சு. ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னா, இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜும் இருக்குது குரூப் 2ல். அப்படிங்கிறது அப்போ ஐடியா வந்து, சரி நான் தமிழ் ஒழுங்காக படிக்கல, இங்கிலீஷ் படிக்கலாமா? ஏன்னா அப்போ தான் அந்த டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு, சரி இங்கிலீஷ் படித்தா நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம் ஈஸி அப்படின்னு. ஸோ அந்த டபுள் மைண்ட்லேயே கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியாக தான் இங்கிலீஷ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு 2A வந்து அப்ஜெக்டிவ் தான். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததே போதுமா, இல்லை டெப்த்தாக இன்னும் படிக்கணுமா, சோர்ஸஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இதில் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து சோர்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற புக் எடுத்து இங்கே தேடி அங்கே தேடி படிக்கணுங்கிற மைண்ட் செட்டே எனக்கு அப்போ இல்லை. எங்கேயாவது வெளியே போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ அப்புறம் சிக்ஷா வீடியோ பார்த்து நாங்களே எல்லாம் சோர்ஸ் பண்ணிடுவோம், கிளாஸை நீங்கள் கவனிங்க, ஃபுல் டைமாக உட்காந்து கவனிங்க அப்படின்னாங்க.
சரி அது ஆன்லைன் மாடியூலும் இருந்துச்சு. சரி நமக்கு இருந்த இடத்துலையே எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால டேரெக்டாக நம்பி உள்ளே வந்துட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறையா தாட்ஸ் இருக்கும், லைக் லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குது. நம்ம உங்கள் ப்ரிலிம் சிலபஸ் 2A மெயின் சிலபஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். பட் நீங்கள் எந்த டெப்த்தில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டெப்த்துங்கிறது உங்களுக்கு 50-60 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்டும் இல்லையா, அந்த 5-6 மார்க் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டும். மேக்ஸிமம் எனக்கும் அக்காவுக்கும் வந்து 1 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். பட் 100 ரேங்க்ஸ் கிட்ட நாங்கள் 2 பேரும் கம்யூனல் ரேங்க்லேயே 100 ரேங்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு டெய்லி உட்காந்து படிச்சிங்கன்னா படித்தது தானே அப்படின்னு தான் இருக்கும். பட் நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் கரெக்டாக தப்பாக எழுதாமல் வந்துட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் போட்டலாம். நான் படித்ததை நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க, 140 கொஷின் தான் நான் படிச்சிருக்கேன், கரெக்டாக எழுதுனீங்கன்னா மீதி 20 கொஷின் அது என்ன ஆகுமோ அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா யாருமே வந்து இதுதான் சோர்ஸு, இதுதான் வரப்போகுது, நான் 185 போட்டுருவேன் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. கொஷின்ஸ் தப்பாக இருக்கும், அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வரும், ஃபைனல் கீழே எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எல்லாமே ஆசிலேஷனில் தான் இருக்கும். பட் ஒரு இடத்துல நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக பிலீவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் 2 மெயின்ஸ் ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். அதில் இங்கே சேரலாமா, அந்த சேரலாமா, இந்த கோர்ஸ், ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. பட் நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு யோசிச்சிங்கன்னா 3 மாதம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். ஸோ உள்ளே வந்துட்டிங்க, படித்தா ஜாப் வாங்கிடலாம், ஈஸியாக தான் போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான வேலை. மெயின்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா. போகிற போக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்க? நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு எக்ஸாம் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கேள்வினால் அந்த எக்ஸாம் மிஸ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏரியாவில் நீங்கள் நல்லா தெரிஞ்சு இதுதான் கேள்வி, இதுதான் ஆன்சர், எனக்கு கண்ணை மூடிட்டு சொன்னால் தெரியும், ஆனால் இது நான் எப்படி மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற நல்லா படிக்கிற சின்சியராக எஃபோர்ட்ஸ் போடுற ஒரு ஸ்டூடெண்ட்டு, சின்சியராக எஃபோர்ட்ஸ் போடுற ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்போவுமே தெரியாத கேள்விகளால் நம்ம வெளியில் வரவே மாட்டோம். எப்போவுமே சொல்லுவோம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற 200 கேள்வியுமே 200க்கு நமக்கு 200 தெரியணும் அப்படிங்கிற அவசியம் எப்போவுமே இல்லை. இருக்கிற கேள்விகளில் அதிகப்படியான கேள்விகளை யார் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதான். நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகளை மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம்னாவே டெஃபினட்டாக அந்த பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். தெரியாத கேள்விகளுக்கு எல்லாமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். எலிமினேஷன் டெக்னிக்கு, அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னிக்ஸ்லாம் கூட அந்த இடத்துல பியூராக அது வந்து கொஞ்சம் பிரெயின், கொஞ்சம் அதிர்ஷ்டம். பட் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு வேலை செய்யும்னா, நம்ம கடமையை சரியாக செஞ்சு தெரிஞ்ச கேள்வி யாரும் தப்பாக பண்ணாமல் கரெக்டாக வேலை செஞ்சவங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். இந்த ரெண்டும் சேர்றப்ப தான் அந்த மேலே வந்து நமக்கு சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சேர முடியும். அவ்வளோதான். இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட, அவர்கிட்ட இருந்து இன்றைக்கி ஹரிகிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன விஷயத்தை நம்ம அடுத்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படித்த விஷயத்தை எனக்கு இந்த ஏரியாவை நான் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் சரியாக தான் போடணும். நீங்கள் படிக்கவே படிக்காத ஒரு ஏரியா, அந்த கேள்வியை பற்றி ஐடியாவே இல்லை, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம், அது பிரச்சனையே இல்லை. அது எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, ஓகே தெரியல, விட்டுட்டு போயிடலாம். நல்லா தெரியும் சார், வெளியில் வந்து இதை போய் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிச்சிங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதை போய் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 8 கொஷின் 10 கொஷின் மிஸ் பண்ணுவீங்க. அந்த 10 கொஷின் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூல் பி என் அப்படிங்கிறது தான். ரைட்டா? நான் எப்போவும் சொல்கிறது தான், கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் ஒன்று இருக்கும். இந்த மொமெண்ட்டில் இதை எடுத்துக்கோங்க. ரைட்? ஓகே, கார்த்திகாட்டது இன்னும் நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் கார்த்திகா. ஆடிபிள் தானே? ஸோ ஹரி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஹரி சொன்ன மாதிரி தான் என்ன வேறு சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குன்னா ஏதாவது கேளுங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் புக்ஸ் சாரும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத விட 1 ஸ்டெப் நம்ம லெவலப் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில விஷயங்கள் வந்து இப்போ டிஎன்பிசி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொஞ்சம் படிக்கணும். பட் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், அதெல்லாம் சாரே கவரப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சு.
ரெண்டாவது வந்து டெஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் மீதி இருக்க 4 ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், பட் மீதி 4 ஆப்ஷனுக்கான கொஸ்டினும் நம்மளுக்கு இது பண்ணும். எனக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் பேஸ்டு கொஸ்டின் வந்து இது பண்ணேன். சார் அதை எடுத்திருந்தார். ஜஸ்ட் ஒரு Feb 8 எக்ஸாம், எனக்கு Feb 2 வந்து சார் அந்த இது எடுத்திருந்தாங்க. அதில் வந்து சங்கம் ஏஜ் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் வந்து பிரான்ஸ் ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு நல்லா தெரியும் பிரான்ஸ் ஏஜில். சாரும் சொன்னார் அது கண்டிப்பாக அது அயன் ஏஜ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எலிமினேஷன் மெத்தட்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும். டெஸ்ட் டிஸ்கஷன் அதே மாதிரி மேம் பாலிட்டி நடத்துகிறப்பவும் வந்து ஒரு கொஸ்டின் ஒரு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கேபினெட் மினிஸ்டர் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து மேம் டெஸ்ட் டிஸ்கஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேட்குற செவிவழி செய்திகள் வந்து நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். எக்ஸாமில் வந்து எனக்கு லைவாக ஹெல்ப் பண்ண சில விஷயம் டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மீதி கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே வந்து மேம் கொடுக்குற PDF மேக்ஸிமம் கவர் ஆகிடுது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். மற்றபடி எல்லாமே ஹரி சொன்ன மெத்தடில் தான். ஸோ யூஆர் அட் ரைட் பிளேஸ் அட் ரைட் கைடன்ஸ். அதனால் வந்து நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதே கிடையாது. எல்லாமே கரெக்டான அப்ரோச்சில் 2 பேரும் கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அது எனக்கு நிறைய ஹோப் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். கீப் ஆன் ரிவைசிங் வந்து ஒரு பெரிய மந்த்ரா. நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். நோட்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட் நோட் புக் போட்டு எழுதி வச்சுட்டே இருங்க. எனக்கு சார் 2018 வந்து பாலிட்டி எடுத்தார். அப்போது எடுத்த நோட்ஸ்லேருந்து நான் ஸ்டில் அதே தான் ரிவைஸ் பண்ணுறேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேருந்து அதே தான் ரிவைசிங். நான் லக்ஷ்மிகாந்த் புக் டச் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே சார் கவர் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் அதே தான் வந்து நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ கார்த்திகா. பட் என்னோட பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அது. ஆனால் இப்போல்லாம் எங்கள் மேடம் வந்து பாலிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாலிட்டி எங்கிட்ட இல்லை. அதனால் அதுவே ஒரு பெரிய பொலிட்டிக்கலி பவரை கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ போட்டி நடக்குது, அந்த மாதிரி இங்கே பாலிட்டி சப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதே பெரிய போட்டியாக இருக்குது. அதில் யாராவது இன்னும் சில சமயத்தில் வந்து வெளியிலேருந்து ஸ்டாஃபுக்கு வராங்க இல்லையா, நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க வருவாங்க. வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுப்பீங்க, எது வேணும் அப்படின்னா பாலிட்டி எடுப்பேன் அப்படிம்பாங்க. எனக்கு அவன் பரிதாபம், நானே வாங்க முடியல 7 வருஷம் இதில் ஸ்டாஃபாக இவருக்கு நாங்கள் பாலிட்டி தருவோமான்னு. அந்த மாதிரி தான் எங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா விஷயம் கார்த்திகா வாங்க. ஸோ நீங்கள் இதிலேருந்து எனக்கு அதில் ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு சிஸ்டமாக அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அந்த பிலீவ் பண்ணுற அளவுக்கு நாமளும் அந்த விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை தான் எங்களை தொடர்ந்து மறுபடியும் வேலை செய்ய வைக்கும். நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் 6 மணி நேரம் படிக்கணும். உங்களை விட கூடுதலாக நாங்கள் படித்தா தான் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு ட்ரிவன் ஃபோர்ஸ். நிறையா ஓடு இன்னும் பத்தாது, இன்னும் நிறையா படி அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா போர்ட்டர் மாதிரி ஒன்று தூக்கிட்டு வந்தேன். நீங்கள் பின்னாடி யார் பார்த்தீங்கன்னு தெரியல, அங்கே ஃபுல்லாக இருக்குது. அது ஃபுல்லாகவே இப்போ வந்த எக்ஸாம் ரிலேட்டடான ரிவைஸ்டு எடிஷன் புக்ஸ், எல்லா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ். அந்த ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா தூக்கிட்டு வந்தேன். கீழே இருக்கிறவன் பார்த்துருப்பான், யாரோ மூட்டை தூக்குறவர் மேலே போகிறாரு அப்படின்னு. நான் தூக்கிட்டு வந்தது ஃபுல்லாகவே இப்போ இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கோட லேட்டஸ்ட் எடிஷன். இந்த புக் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, மனோரமா இயர் புக் எங்கிட்ட 2009 இருக்குது. 2009 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா வருஷத்தோட மனோரமா இயர் புக்கும் தமிழ் இங்கிலீஷ் எங்கிட்ட இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா கீப்பான அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இவங்க அதை பண்ணினாங்க, அதை ஜெயிச்சாங்க. அந்த கன்சிஸ்டன்சி விடுறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமில் ஹெஜ் வரைக்கும் போகிறது. பக்கத்தில் போய் விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்துல 2 மிஸ்டேக் என்னென்னா, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது, இன்னொன்று நம்ம நல்லா தெரிஞ்ச கேள்விகளை முறையாக பயிற்சி பண்ணாமல் அங்கே போய் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் மிஸ்டேக் பண்ணிட்டு வருது, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ அது 2ம் இல்லாமல் சரியாக பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே வந்துடலாம். நம்ம பாலிட்டியில் படிப்போம்ல, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு. ஆமாம், நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் தான். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான தூரங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட எஃபோர்ட்ஸ். ரைட். ஆன் பிகாஃப் ஆஃப் யூ சிக்ஷா எல்லாத்துக்குமே கார்த்திகா வாங்க சக்ஸஸ் பண்ண எல்லாருக்குமே 2 பேத்துக்கும், கார்த்திகாவும் சரி ஹரிக்கும் சரி, நிறைய விஷஸ். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் அவங்க போவாங்க, நிறையா ஜெயிப்பாங்க. குரூப் 1 குரூப் 2 என்ன வேணாலும் அவ்வளோதான். ஒன்ஸ் எப்போவுமே ஒரு மனசில் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்கு தேவை நம்ம வேலை செஞ்சால் படிக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப வைக்கிறதுக்கு, உங்கள் மனசை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் தேவைப்படும்.
இதை பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து எண்டு கிடையாது, இதுதான் பிகினிங். இங்கே அவங்க தொடங்கியிருக்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு தெரியும் இதை படித்தோம், டார்கெட் பண்ணோம், அடிச்சிட்டோம். அப்போ எதை டார்கெட் பண்ணாலும் நம்மளால் அடிக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுல. இனிமேல் அவங்க வேகம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நாம்ளும் அது ஒன்ஸு படித்து அப்புறம் போல் அப்படி இல்லை, இன்றைக்கி வந்துட்டாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு இருந்து அதே மைண்ட் செட்டை நம்ம அடாப்ட் பண்ணால் நாமளும் அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக போயிடலாம். இப்போ கார்த்திகா சொன்னாங்கல்ல, ஒரு கேள்விக்கு கீழே இருக்கிற 4 ஆப்ஷனை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷம் நம்ம டெஸ்ட் பேட்சில் அந்த விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக ரிட்டன் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் எவ்ரி டெஸ்ட், எவ்ரி கொஸ்டின். நீங்கள் பாலிட்டியில் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற எவ்வளோ பேர் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, ஜாகிரஃபிலையோ பாலிட்டிலையோ இப்போ போயிட்டு இருக்கிற டெஸ்ட்டில் அதில் இருக்கிற 75 GSல இஃப் யூ ஆர் கிராசிங் 40 அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற பாலிட்டியில் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சிருங்க, ஆனால் இப்போ நாங்கள் செட் பண்ணியிருக்கிற கொஷினில் நீங்கள் 40 கொஷின்ஸை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு வேறு மாதிரியான ஒரு கொஷின்ஸு, வேறு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த குரூப் 4 குரூப் 1 லாஸ்ட்டில் நடந்தது. டிஎன்பிஎஸ்சி இப்போ எந்த பேட்டர்னுக்கு அப்கிரேட் ஆகிருக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் தான் இப்போ நம்ம கொஷின் செட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஏன் நீங்கள் தப்பு பண்ணீங்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் இல்லை. ஏன் இந்த கேள்வி நாம் தப்பாக போட்டோம், ஒன்று இந்த ஆப்ஷனுக்கு இது இந்த கேள்வி, மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்கு விடைக்கு என்ன கேள்வி இருந்தால் இது 3 விடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்வியில் 4 கேள்வி எங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் யார் இருக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது அடுத்து வரக்கூடிய உங்கள் குரூப் 2ல் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும், உங்களோட அந்த தாட் ப்ராசஸை பயங்கரமாக எடுக்கும். கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த கொஷின் பேப்பர் உங்களால் 3 மணி நேரத்தில், ஃபஸ்ட்டு விஷயம் 3 மணி நேரத்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இங்கே இருந்தே தீரும். அதை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே அந்த மேனேஜ்மெண்ட் வந்துடும். ரெண்டாவது, ஒவ்வொரு கொஷினுமே அவ்வளோ குவாலிட்டியாக பார்த்து பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் படித்தது எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணி கொடுக்கும். உங்களோட கிரே ஏரியா அப்படின்னா நம்ம படிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆனால் அதில் சில ஏரியாவை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அந்த ஏரியாவையெல்லாம் உங்களுக்கு அழகாக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். இதெல்லாம் நீ மிஸ் பண்ணுற படி அப்படின்னு திரும்ப நீங்கள் ரீகால் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாமே. ரைட். ஸோ திரும்ப அப்போ இவங்க சக்ஸஸ் ஆனாங்க, நம்ம அடுத்தது சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கீப் ஆன் ஒர்க்கிங், அவ்வளோதான். அதை பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ஜெயிச்சிடலாம் இல்லையா? 2 பேருக்கும் பெஸ்ட் விஷஸ். நிறையா இன்னும் ஜெயிச்சு வரணும், நிறையா போகணும், நிறைய பெரிய ஹைட்ஸ் போகணும். எஸ், ஹரி இஸ் ஒன்லி 24. ஈவன் நான் ஐ எம் 24. எனக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்குதுன்னே தெரியாது. நான் 24 இருக்கிறப்பெல்லாம் நான் வேற ஒரு கனவுல வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி இருக்குது, குரூப் 1 நடக்குது, குரூப் 2 நடக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு இவ்வளோ பேருக்கு கைட் பண்ணுறேன், இவ்வளோ பேர் உருவாக்குறேன், அது வேறு. ஆனால் நானே 24 இருக்கிறப்ப எனக்கு தெரியாது. பட் இவங்கெல்லாம் 24 ஆஃபீஸரே ஆகிட்டாங்க, ஒரு சர்வீஸ்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களாம் நாளைக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்ப ரொம்ப சின்ன வயசாக இருப்பாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட இவங்க தாத்தா வயசில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. தம்பி எப்படிப்பா பாஸ் பண்ண அப்படிம்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க, எப்படிப்பா இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. பட் காமனாக வெளியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு இன்னுமே அரசு பணி மீதான ஒரு பிரம்ம பயம், அப்புறம் வேற ஒரு ரூட் இருந்தா எனக்குலாம் ஆயிரக்கணக்கான பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது ரூட் இருந்தால் சொல்லுங்கள் சார், வாங்கிடலாம். ஒரே ரூட்டு தான், படிக்கணும், அவ்வளோதான். படித்தா பாஸ் பண்ணலாம், அவ்வளோதான். கிளியர். ஸோ அதை உழைச்சாங்க, ஜெயிச்சாங்க. அடுத்தது நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா படிக்கணும். அது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சொல்கிற விஷயம் கன்வே பண்ணக்கூடியது அதுதான். கிளியர். ஒன்ஸ் அகெயின் உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் ஆர்டர்ஸை மேடம் வாங்க ஹரிக்கு கொடுங்க. ஓகே. இனிப்பான செய்தி கொண்டுட்டு வந்ததுக்கு ஒரு இனிப்பு. வாங்க, யாராவது வராங்க, நீங்கள் வாங்க. ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சிக்ஷாவோட டைரி, என்னோடய ஃபேவரட்டான திருக்குறள். ரைட். ஓகே, சரி வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏன் எல்லாருக்கும் திருக்குறளே கொடுக்குறேன் அப்படிங்கிறது யாருக்காவது கேள்வி இருக்கும்ல. அவங்களுக்கு இன்றைக்கி திருக்குறள் கொடுக்குறேன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சார் திருக்குறள் தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நிறைய புத்தகங்கள் படிங்க. கார்த்திகா வாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் டைம் இருந்தால் நிறைய புத்தகங்கள் படிங்க. ஆனால் எந்த புக்குமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரே ஒரு புக்கு படிங்க. அந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கிற விஷயம் வந்து திருக்குறள்.
அது நம்ம ஸ்கூலில் மனப்பாடமாக படித்தோம், மனப்பாட பகுதிக்காக படித்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்குக்காக படித்தோம். ஒன்ஸ் நீங்கள் திருக்குறளை படித்து பழகி அதை டேஸ்ட் பண்ணி பழகிட்டிங்கன்னா திருக்குறள் புத்தகத்தை எந்த பக்கம் திறக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அந்த இடத்துலலாம் வள்ளுவர் அங்கே வந்து நின்று உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார். எங்கே என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்ய முடியுமா முடியாதா, எல்லா விஷயத்துக்கும் அதில் வழி இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியுமே நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து பிரமிப்பாகி செம்ம விஷயம் சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னா அவர் ஒரு 700 800 ஏதோ ஒரு திருக்குறளை அவர் சொல்லியிருப்பார். அந்த விஷயம் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல புத்தகம். அதனால் எல்லாருக்குமே திருக்குறள் தான். ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2 பேத்துக்கு நிறைய விஷஸ். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். உள்ளே வாங்க. ரைட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் வந்துடலாமா? எல்லோரும் கிளம்பி கோயம்புத்தூர் டிக்கெட் போட்டுடலாமா? ஓகே, ஆல்ரெடி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழான்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் டீம் இல்லையா? ஓகே, ரைட். எல்லோரும் நம்ம பிள்ளைங்க தான், இருந்தாலும் நாங்கள் தமிழ் மாணவர்கள், நீங்கள் ஆங்கில மாணவர்கள். ரைட், எல்லாருமே வரணும். ஸோ இருக்கிற இந்த நாட்களை நல்லா யூஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நல்லா ரீகால் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், இல்லை டெஸ்ட் பேட்சில் இருக்கிற டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்து செய்கிற ஒரு விஷயங்கள். அந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க, ரீகால் பண்ணிக்கிறீங்க, அந்த ஒரு டெஸ்ட் கொஷினில் உங்களுக்கு என்ன தெரியலையோ அதிலிருந்து ஏன் தெரியல, நம்ம எது எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ரைட், அந்த விஷயத்தை மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சிக்ஷாவில் எல்லாருமே ஒன்று தான். இன்றைக்கி ஆஃப்லைனில் உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு ஆன்லைனில் பல பேர் அட்டென்ட் பண்ணுறீங்க. அதனால தான் போன வாரம் மேடம் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க ஆஃப்லைன் இனிமேல் ஆஃப்லைன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஏன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருந்தும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடாது, ஆனால் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதால நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க. ஆனால் உங்களை தாண்டி உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷலாலாம் கொடுக்குறதில்ல. இவங்க நான் நேரில் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க, அவ்வளோதான், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. கிடைக்கிற ஒரு மணி நேரமும் ரொம்ப ப்ரொடக்டிவாக போகணும். எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், அது புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, VPM அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் வேல்யூ பெர் மினிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்கள் தாண்டி உங்கள்கிட்டருந்து ஒரு நிமிஷம் வெளியில் போகுது அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வேல்யூ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அஷ்யூர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து வேல்யூ பெர் ஹார் நான் சொல்லலை, வேல்யூ பெர் மினிட், VPM அப்படிங்கிறது. ஸோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த எல்லாருக்கு பின்னாடியுமே அவங்க யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து VPM. ஸோ நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் இல்லை ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு பெரிய ஸ்காலர், பெரிய எஜுகேட்டர், பெரிய சயின்டிஸ்ட், அவங்ககிட்டலாம் நீங்கள் 4 நிமிஷம் பேசணுன்னாவே டைம் இருக்காது அவங்ககிட்ட. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெரிய வேல்யூ இருக்கும், அவங்களால நின்று ஸ்பெண்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ அந்த லெவல் ஆஃப் ரஷ்ஷும் பிஸியும் உங்கள் மைண்டுக்குள்ளே உள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் VPM 0வே ஆகவே ஆகாது. VPM எந்த காலத்தை கொண்டு 0ல் இருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் வேல்யூ இல்லாமல் கிராஸ் ஆகிருக்கக்கூடாது. இப்போ ஹரி பேசுனாங்க, கார்த்திகா பேசுனாங்க அப்படின்னா அவங்ககிட்டருந்து நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க, ஒரு விஷயத்தை பார்த்தீங்க. ஒன்று, அவங்க எப்படி படித்தாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை ஒரு விஷயம் உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் பண்ணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை வரும், நாளைக்கு நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டீங்க. பட் எந்த வேல்யூவுமே இல்லாமல் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்டருந்து வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ஷூர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் ஒன்றும் இல்லை, எந்த எக்ஸாம் இருந்தாலுமே லைஃப்பில் நம்மளால் ஜெயிச்சுட்டு போகவே முடியும். ஸோ நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம், இனிமேல் ரொம்ப லெஷராக லைஃப்பை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அது வரைக்கும் உங்களுக்கு VPM கண்டிப்பாக வேணும். வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரைக்கும் நம்ம VPMலேயே இருந்துக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷம் அப்படி இருக்க முடியாது. பட் நம்ம ஒரு கோல் எடுத்து வந்திருக்கிறோம், அதை சாதிக்கிற வரைக்கும், அந்த கோலை ரீச் பண்ண வரைக்கும் அந்த VPM அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் போயிருக்கு, 10 நிமிஷம் சும்மா போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கில்ட் வந்துடணும். 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமா, இந்த 10 நிமிஷத்தை வேல்யூ பண்ணலையா நாம அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கிளியர்? சின்ன விஷயங்கள் தான், சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வந்து சேர்த்திரும். அது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நமக்கு தேவை. நமக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடிய, நம்ம எடுத்துக்கிற ஒரு நாளைக்கு, அது நமக்கு ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, 1 day 1 brick அப்படின்னு சொல்லி, தினம் ஒரு செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தினம் ஒரு செங்கல் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறப்போ ஒரு வீடு சைஸ்க்கு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை உங்கள் ப்ரிப்பரேஷனில் சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணுங்கள், சின்ன விஷயத்தை ஆட் பண்ணுங்கள், தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது டெலீட் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு வந்துடுவீங்க. கிளியர்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ரைட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள்.
ஹாப்பியாக படிங்க. ஓகே ரைட். Thank you, sir. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். Thank you, sir. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஆல். டேக் கேர்.